ராஜி 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 ராஜி. யாரோ முட்டா பைய நம்ம வீட்டு வாசல்ல வந்து ராஜி ராஜின்னு கத்திக்கிட்டு கிடக்கான். ராஜி ராஜி ராஜி. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் போன் பண்ணாரு, உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. கரெக்ட், சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தின. நீ என்ன பண்ற? அவனுக்கு போன் பண்ணி நான் வரலன்னு சொல்லு. ராஜி டேய், ராஜி ராஜி நான் கூப்பிடுறேன். ஒன்னால எனக்கும் என் புருஷனுக்கு தகராறே வந்துடுச்சு. அடுத்த தடவை ராஜின்னு கூப்பிட்ட கண்ணத்திலே வந்து போடுவேன், ஜாக்கிரதை. ஊரா விட்டு பண்ண ஸ்கூட்டர் பின்னாடி வச்சு சுத்துற. வெக்கம் இல்லாம நீ உட்கார்ந்து இருக்க. வீட்டுக்கு வா, உன் காலை உடைக்கிறேன். ஐயோ சரசு, நேரங்காலம் தெரியாம பேசாத. நீ இருக்க போறது 2 நாள், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவ. அதுக்குள்ள பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்துரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ராமோட சித்தப்பா சபாபதிக்கு நீ ஆசைப்பட்டியே அப்படின்னு உன்னை கட்டி வைக்க ஏற்பாடு பண்ண. என்ன ஆச்சு? அப்ப ஏதோ நம்ம குடும்பம் கொஞ்சம் அந்தஸ்துல கம்மியா இருக்கிற காரணத்தினால மாட்டேன்னுட்டான். இப்போ நம்ம குடும்ப அந்தஸ்து ஏறிடுச்சு, அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓஹோ, அதுக்காக தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியா? ஆமா, நான் பிடிவாதக்காரன் தான். ஓ, பிடிவாதத்தாலே என்ன ஒரு பெரிய அந்தஸ்தான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னாச்சு? அந்தஸ்து இருக்கு, ஆனா அவர் இல்லையே. என் நிலைமை தெரிஞ்சு உன் பொண்ணு விஷயத்துல பிடிவாதம் பிடிக்க போறியா? நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. உஷா, இன்னும் ஒரு தடவை அந்த ராம பயலோட பார்த்து என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்பா, அத்தை, நான் இருக்கேமா. இந்த பொண்ணு இல்லைன்னா 1000 பொண்ணுடா. இதையெல்லாம் நினைச்சு நீ ஊரை சுத்திக்கிட்டு இருக்காத, உருப்பட மாட்டேன். மரியாதையா ஒரு டிக்கெட் வாங்கி தர்றேன், மெட்ராஸ் போய் சேரு. மெட்ராஸா? வேணா சித்தப்பா. இல்லடா, நீங்க இருந்தா அவ பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருப்ப. மெட்ராஸ்ல நமக்கு ஒரு வீடு இருக்கு, அதை கவனிக்க ஆள் இல்ல. அதனால நீ அங்க போய் இருந்துகிட்டு நல்லவங்களா பார்த்து வாடகைக்கு விடு. நீயும் ஒரு நல்ல வேலையா தேடிக்க. நாளைக்கு மெட்ராஸுக்கு போறேன். யார் பாரு, என்ன வேணும்? என்னங்க, வீடு பூட்டி இருக்கு. எங்க வெளியே போயிருக்காங்களா? வெளியூருக்கு போயிருக்காங்க. எந்த ஊர் போயிருக்காங்க தெரியுமா? போறவங்க சொல்லிட்டா போறாங்க, போய் தொலைவியா? ராஜி, நான் தான் ராஜி. என்ன தெரியல? ராஜி, என்ன பாரு ராஜி. என்ன தெரியல? என்னது ராஜியா? அடிக்கடி சொல்லுவியே, அந்த பொண்ணாது? எப்பா உஷா இல்ல பேரு? தெரியும், இவளை நான் ராஜின்னு தான் கூப்பிடுவேன். இவதான் என்னோட ராஜி. ராஜி, இட்ஸ் மை லவ் நேம். ஏன் ராமுவா, எனக்கு தெரியாதா? மறக்க முடியுமா? இத பாரு, நீ எனக்கு பர்த்டே கொடுத்த பிரசன்ட். சந்திரு சந்திரு, இது யார் தெரியுமா? ராமு. ஏய், என் கூட நீ சடுகுடு விளையாடுவியா? உஷா, சந்திர கூட பேசிக்கிட்டு இருக்கியாமா? உஷா, சந்திர, என் பொண்ணுக்கு ஒன்னால பைத்தியம் பிடிச்சது பாவி. என் பொண்ணு உருப்படியில பட்டியாரா பாவி. முட்டாள். நோ, அவ பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, அவளதான் நான் கட்டிப்பேன். ராமு, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அவ என் கூட இருந்தா அவளுக்கு குணமாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ அம் ஷூர். என்ன பாக்குறீங்க? எந்த நிலைமையில இருந்தாலும் அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்த என்னால முடியும். Do you mean it? I say you are really great, I say. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். நீ உஷா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உங்க கல்யாணம் நடந்தே தீரும். இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்லிடுறேன். உஷா உண்மையிலேயே பைத்தியம் இல்ல. ஆமாப்பா, இதுதான் உண்மை. இது எங்க அண்ணனுக்கே தெரியாது. அவளுக்கு வேற இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அது அவளுக்கு பிடிக்கல. அதை தடுக்க
நான் தான் அவளை பைத்தியமா நடிக்க சொன்னேன். நல்லா நடிக்க சொன்னீங்க. தெரியாத்தனமா அந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை. உண்மையிலேயே நான் எனக்கா இன்னும் எத்தனையோ பேருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கோங்க. அதை விட்டுடுங்களேன். நான் சொல்றத இப்ப கவனமா கேட்டுங்க. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கே தெரியக்கூடாது. நாளை காலையில நான் உஷாவை கூட்டிக்கிட்டு கோவூர் கோயிலுக்கு வந்துடுறேன். நீ அவ கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போயிடு. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா புண்ணியவானே, நீ உஷா கழுத்துல தாலியை கட்டினா தான் என் பொண்டாட்டியை அவங்க மாமனும் என் பேச்ச நம்புவாங்க. அது வரைக்கும் என்ன வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. இத பாருங்க, எப்படியாவது சொட்டத்துல தண்டபாணிய மன்னிச்சிருங்க. உங்க அண்ணனை சமாளிச்சாதான் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். நீங்க தயவு செஞ்சு உஷாவை கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க. மிச்சத்தை நாங்க சமாளிக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சந்துரு உஷாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டானா? ஆமாண்ணே, நீங்க இந்த பைத்தியத்தோட மாரடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால நாளைக்கே கோவூர் கோயில்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? வெரி குட், வெரி குட். நல்ல முடிவுதான். சந்துருவுக்கு ஆரம்பத்துல உஷாவை அவ்வளவுதான் பிடிக்கல. போக 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 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாது. முக்கியமா நீங்க வரக்கூடாது. வை வை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதா? ஏங்கறேன் அண்ணே, சந்துரு ஒய்ஃப் அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த கல்யாண விஷயம் ரகசியமா இருக்கணும் இல்லையா? அதனாலதான். என்ன இருந்தாலும் பெத்த அப்பா இல்லாம கல்யாணமா? அப்பா வந்தாதான் சந்திர சார கல்யாணம் பண்ணிப்பேன். போ. சரியா போச்சு. அவன் மனசு மாறத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் நான் நினைக்கிறேன். நீயே குழப்பிடுவ போல இருக்க. இந்த கிறுக்கு வேற தகராறு பண்ணுது. சுமாரு. ஐயோ, அப்பன்தானா? இது வரமா உஷா, நீ தானே சந்துரு சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வாங்கின. இப்போ அப்பா அங்க வந்தா கல்யாணம் நடக்காதுமா. அதனால கல்யாணம் வரைக்குமாவது நீ மாப்பிள்ள சொல்றபடி கேளு. அதுக்கப்புறம் எல்லா ஆம்பளைங்களையும் போல நீ சொல்றத அவரு கேப்பாரு. அப்ப நீ கல்யாணத்துக்கு நிச்சயமா வரமாட்டியா? வரமாட்டேமா. டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்களே, இப்ப என்னாச்சு? அவர் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் ஏன் கதி? உனக்கு நல்லா நடக்கணும் தான் இப்படி செஞ்சேன். வேண்டாம், என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போக. அவர் என்ன பார்த்தாருன்னா நாய்க்குட்டி மாதிரி என் கூடவே வந்துருவாரு. வரா சாமி, சாட்சிக்காரன் கால விடுறத விட சண்டைக்காரன் கால விடுறது நல்லது தானே. இருந்து ஒரு கேஸ் கிடைச்சது, அதுவும் போச்சா? அம்மா, உன் புருஷனோட நீ சந்தோஷமா இருந்தா சரி. வா வா, பரப்ப பரப்படு. வாங்கோ, நீங்க முதல்ல சீக்கிரம் வாங்க. இந்த புடிங்க, ஒரு கல்யாணத்துக்கு வேணுங்கிற பூ பழம் எல்லாம் அதுல இருக்கு. மாப்பிள்ளை யாரு? நீங்களா? ஐயா, உன்ன இருக்கிற குழப்பம் பத்தாதா? நீங்க வரையா? இவன் தான் மாப்பிள்ளை. சினிமா ஆக்டர் மாதிரி ஜம்முன்னு இருக்காரு. இதெல்லாம் அப்புறம் விளாவரியா பேசுவோமே. முதல்ல பொண்ணு வந்து தாலி கட்டுற வழியை பாருங்க. என்னது, என்னையா தாலி கட்ட சொல்றேன்? ஆமா, 60 வயசுல பல்லெல்லாம் ஆடிட்டு இருக்கு. இப்ப போய் தாலி கட்டுவீங்க. 60 வயசுல பல்லு ஆடாத பத்மினி வந்து ஆடுவா. சரியான வாயாடி குருக்கள். நம்ம நேரம். ஆமா, பின்னால போலீஸ் எங்க எங்க? இல்ல சுவாமி, பின்னால போலீஸ் கிலீஸ்னு ஒண்ணு தகராறு வராதே. ஒரு நிமிஷம் வயித்த கலக்கிட்டீங்களே. உங்களால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியுமா முடியாதா? ஜமாச்சுடுறேன். 50 ரூபா தட்சணையை வெட்டுங்க. சீக்கிரம் வெட்டுப்பா. அவ்வளவுதான் இருக்குப்பா. முக்கால் வாசி இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் எல்லாம் இந்த கோயில்ல நான் தான் நடத்தி வைக்கிறேன். மீதி கால்வாசி உங்க சிஷ்யனா? அது இல்ல சுவாமி, எல்லாம் அமோகமா இருக்கான்னு சொல்ல வந்தேன். சரி சுவாமி. இசை கேட்டு எழுந்தோடி வருவாரென்றோ, எழுந்தோடி தோடி. யாருங்க? யார் வேணும்? சந்துரு அந்த வீட்டுல இருக்காருல்ல? இருக்காரு. இனிமேல இங்கதான் இருப்பாரு. யாரு? இவதான் சந்திரோட வைஃப். இவளுக்கு மாமானா பெங்களூர்ல பெரிய லாயர். ஓஹோ, நீங்க தானே சந்திரவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க. அப்புறம் எப்படி வைஃப் ஆக முடியும்? கோர்ட் வரைக்கும் விஷயம் போயிடுச்சுல்ல. சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அம்மாடி, சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிக்க. போ 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 போ. நீ பேசுறது சந்திரா கூப்பிடியா? சந்திரா கூப்பிடியா? நான் யாரா? என் பொண்ணு உஷாவுக்கும் உங்க சந்திரவுக்கும் இன்னைக்கு கோவூர் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. என்ன மாமா இதெல்லாம்? உங்க பிள்ளை 2வது மணிக்கு போறான், அதுவும் கோவில்ல. உடனே புறப்படுங்க. மாமா, என்ன மாமா கேட்டுட்டு பேசாம இருக்கிறீங்க? 2வது கல்யாணம். இந்த பையன் தோலை உத்திட மாட்டேன். நீ ஏன் கவலைப்படுற?
சம்பந்தி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகும். வாங்க போவோம். உடனே புறப்படு. அந்த பொண்ணு கரெக்டாடா. நிஜமா சொல்றீங்க? நீ எந்த பண்டாரியா பேசுறது? கோவில் பண்டாரமா? லைசன்ஸ் நம்பர் 9 நடத்த நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப. என் கடவுள் கண்ணி கிடைச்சா, என் சொப்பன சுந்தரி கிடைச்சாயா? கண்டிப்பா தெரியுமா? நான் போட்டோல காமிச்ச அதே பொண்ணு தானா? நிக்குதா? உட்காந்துற போகுது. எப்படியாவது கடத்திட்டு வந்து. ஆமா, இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. ஐயோ பொம்பல் இருக்கேன்னு பாக்காதியா? அதுக்கு தனி ரேட்டு தர. 1 மாசம் ஃப்ரீயா தீபூதி தர. எங்க வேணா பூச்சிக்கோ. என் கனவு கண்ணி கழிச்சுட்டான். அப்படியா? எனக்கு எல்லாம் பட்டாரம் பட்டாரம். பயப்படாத, நம்ம டாக்டர் தான் கொடுக்குறாரு. நான் சொல்றதுக்கு முதல்ல கேட்டுக்க. என்ன பண்ற? அந்த பொண்ணை கடத்திட்டு நேரம் பையன் பழைய பங்களா இருக்குல்ல, அங்க கொண்டாந்து என்ன யாரும் ஒரு இடமும் தெரியாம இருக்கனே. உனக்கு தெரியாது அந்த இடம்? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அப்ப நீ ஒண்ணும் பண்ணாத, பொண்ணை வச்சுக்க. நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அங்கே மேனேஜர் வருவாரு. அப்ப பொண்ணை வச்சுட்டு மேனேஜரை கடத்திட்டு போடு. பொண்ணை மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சியா? ஐயோ, பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுற? தாராளமா கொடுத்து அனுப்புறேன். நிறைய கொடுத்து அனுப்புறேன். நிறைய வரும், நிறைய வரும். தேங்க்யூ பண்றாரு. தேங்க்யூ. இன்னும் எனக்கு அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. ஓட்டு விருக்கம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ. கிட்னாப்பிங் இட்ஸ் a very serious crime. எனக்கெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு என் சொப்பன சுந்தரிக்கு எனக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கணும். பணத்தை செலவைங்க. ஜாம் ஜாம் ஏற்பாடு செய்யுங்க. நாதஸ்வர செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பேண்ட் செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த பேண்ட் வேணாம், நீங்களே வாசிக்கலாம். மேனேஜர், இன்னும் ஏன் போல பொறுப்பாங்க. எந்த மடைய உன்னை போக சொன்னா? வேணாம், நானும் கூட வரேன். சுந்தரி 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 சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி. மிஸ்டர் மன்மதன், நீங்க உங்க சூப்பர் சுந்தரி யாருன்னு சொல்லலையே. போங்க டாக்டர், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத. ஏன்? சைக்கிள் சைக்கிளியா? ஏன் இருக்கிற? அந்த பொண்ணோட போட்டோ டாக்டர் காமி. டாக்டர் டாக்டர், நீங்க எங்க வெளியூர்லாம் போலியே? நான் இன்னைக்கு நைட்டு டிம்பக்டு போறேன். டிம்பக்டு தானே? போற வழியில விருகம்பாக்கம் வந்து சாப்பிட்டு போயிடுங்க. தெரிஞ்சா போச்சு. தேங்க்யூ மேனேஜர். கம். எல்லாம் விருகம்பாக்கம் போனேன், திருப்பாக்கத்துக்கு போனேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் தங்கச்சி மகளை அவனை கட்டி வைக்கிறதுக்கு யோகியதை கண்டு சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். இது என் ஃப்ரெண்டு தண்டபாணியோட மகளாட்டு. வணக்கம் தலைவரே. நம்ம விருகம்பாக்கம் பங்களாவுக்கு குணந்திரம் தலைவரே. அவசியம் குணந்திரம் தலைவரே. சரி சரி சரி. சம்பந்தி, அவனுக்கா மாத்தீங்களா? மாப்பிள்ள என்னவா சிரிக்கா மாத்தீங்களா? சிரிக்கவா செய்கிற? சிரிக்க படுவா. இருறா, உன்னை கதற வைக்கிறேன். வாங்க. லட்சுமி, என்ன பண்ணுவேன்? மனசுக்குப்பா. ஏண்டா அயோக்கிய ஆட்சிகள் கண்ணாமூச்சி ஆடுற? ஒரு கல்யாணம் சொல்லிக்காம பண்ணிக்கிட்ட, இப்ப திருட்டு கல்யாணம் வேறையா? இது ஒரு தொழிலா போச்சுறா. அவரையே அடிக்கிறீங்க? நீங்க விடுங்க, அவன் கைய கால எடுத்து போடுறேன். ஐயோ, உங்களுக்கு கண்ணு கோணாரா போயிடுச்சு. இது ஒண்ணுக்கா மாப்பிள்ளை சந்துரும். என்ன சம்பந்தி குழப்புறீங்க? இதுல என்ன குழப்பம்? அவரையே அடிக்கிறீங்க. இது ஒருத்தான் உங்க பிள்ளை சந்துரும். இவன் ஏன் பிள்ளைய? இவனை எனக்கு தெரியவே தெரியாது சார். குழப்பமே இல்ல. இப்ப நான் சொல்றேன் சார். இது ஒரு பேர் குழப்பம் சார். மொத்தம் 2 சந்துரு. சந்துருன்னு சொன்ன உடனே எந்த சந்துருன்னு தெரியாம அந்த சந்துருவா இந்த சந்துருவா, இந்த சந்துருக்கு பதிலா அந்த சந்துரு. ஜெகன் ஜெகன் ஜெகன். அதான் சார், நீங்க சந்துருன்னு சொன்ன உடனே என்ன உங்க மகன் இந்த மாமா தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் இந்த குழப்பம் எல்லாம்.